திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இதெல்லாம் எனக்கும் தெரியாது. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு போய் சேரணும், அவங்களும் பார்த்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு போடுறோம். இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை எதுவும் சொல்ல வேணாம். இது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் போய் பயனடையட்டும்னு போடுறோம். நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் எங்களை நீடிக்க வைங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் இப்போ குழந்த பிறக்கணும்னு வரம் வாங்குகிறோம். குழந்த கருவில் உருவாகி இருக்கும்போதே ஸ்கேன் பார்க்குறாங்க. அதை குழந்த இப்படி இருக்குது, கை இப்படி இருக்குது, கால் இப்படி இருக்குது, அதனால் இதை கலைச்சிடணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கருவுற்று இருக்கும்போதே இந்த திருப்புகழை பாடினீங்கன்னா குழந்த அங்கஹீனம் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கும். அதை அருணகிரிநாதர் அருமையாக பழனி தளத்தில் கொடுத்துருக்கார். அங்கஹீனமற்ற குழந்தை பிறக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். குழந்தை இது மாதிரி நான் கருத்தரிச்சிட்டேன் அப்படின்னும் போதே இந்த திருப்புகழை தினந்தோறும் விடாமல் கேட்டுக்கிட்டு வாங்க. அருமையான அருள் பாலிப்பார் முருகப்பெருமான். ஏன்னா குழந்தைன்னு வேணும்னு கேட்குறவங்களுக்கு உடனடியாக குழந்தை, கல்யாணம் வேணுன்றவங்களுக்கு உடனடியாக கல்யாணம், இந்த பாக்கியமெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அங்கஹீனமற்ற குழந்தையும் கொடுப்பார். அந்த மாதிரி குழந்தைங்க கருவில் இருக்க சொல்லவே பாடினோம்னா இந்த அங்கஹீனமே இல்லாமல் முதல்லையே நம்ம நல்ல பிள்ளையை பெற்றெடுக்கலாம். திருச்சிற்றம்பலம். சொல் விளக்கத்தோட இந்த திருப்புகழை பார்ப்போம். திமிர உததி அணைய. இது பழனி தல திருப்புகழ். திமிர உததி அணைய இருண்ட கடல் போன்றதும் நரக சனன மதனில் நரகத்திற்கு ஒப்பானதும் ஆன பிறப்பு என்பதில் விடுவாயேல் நீ என்னை விழும்படியாக செய்தால் செவிடு குருடு வடிவு குறைவு. செவிடு குருடு அங்கஹீனம் சிறிது மிடியும் அணுகாதே. சிறிதேனும் வறுமை என்பவை ஏதும் இல்லாது அமரர் வடிவும் அதிக குலமும் தேவ லட்சணமும் உயர் குடிப்பிறப்பும் அறிவு நிறையும் வரவே. அறிவும் நீதி ஒழுக்கமும் எனக்கு வருமாறு நின் அருளதருளி உனது திருவருளை தந்தருளி என்னையும் மனதோடு என்னையும் நீ மனம் வைத்து அடிமை கொலவும் வரவேணும். உன் அடிமையாக ஆட்கொள்ள வரவேண்டும். சமரமுகவில் அசுரா தமது போர்க்களத்தில் வெல்லப்பட்ட அசுரர்களின் தலைகள் உருளும்படியாக மிகவே நீள் சலதி அலற மிக பெரிய கடல் அலரும்படியாக நெடிய பதலை தகர
நீண்டு உயர்ந்த கிரௌஞ்ச மலை பொடியாக அயிலை வீடு வேலினை செலுத்தியவனே வெமரவனையில் இனிது துயிலும் பாம்பு படுக்கையில் இனிதே துயிலும் விழிகள் நளினம் மருகோனே தாமரை கண்ணன் திருமால் மருகனே மிடரு கரியர் குமர கண்டம் கருத்த நீலகண்ட சிவனின் குமரனே பழனி விரவு அமரர் பெருமாளே பழனி விரவு அமரர் பெருமாளே பழனியில் வந்து தொழும் தேவர்களின் பெருமாளே. தேவர்கள்லாம் அங்கே வந்து தொழுவாங்களாம். இந்த குழந்தை நம்ம வயிற்றுலேயே கருவிலேயே உருவாகும் போதே எந்த குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்து பிறக்கணும்னு அருமையான இந்த திருப்புகழை அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கார். பாருங்கள், ஒரு அந்த முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்ற பிறகு எப்படி ஒரு பொது நலம் கருதி எல்லா தலங்களுக்கும் போய் நமக்கு முன்னாடி பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அவர் தொழுநோயில் அவ்வளோ 12 ஆண்டுகள் அவர் தியானத்தில் அமர்ந்து முருகப்பெருமானே வந்து அருணகிரின்னு கூப்பிட்டு, அவருடைய பேர் தெரியாது, அருணகிரின்னு அவருக்கு பேர் சுட்டி அவரை கூப்பிட்டு திருப்புகழ் பாடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் தளந்தளமாக போய் நம்மளுடைய நன்மைக்காக பிற்காலத்தில் இதெல்லாம் உதவணும்னு பாடி வச்சுருக்காரு. எவ்வளோ அருமையான இதெல்லாம் பார்க்காம நாம் எல்லாம் தேடிக்கின்னு எங்கெங்கேயோ அலையிறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடமெல்லாம் தேடுறோம். இருக்கிற இடத்துல இருந்த இடத்துலையே தேடி எல்லாத்தையும் நம்ம வழிமுறையோடு பார்க்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு வீணாக அலையாதீங்க. திருப்புகழை பாடுங்க. கண்கண்ட தெய்வமான கலியுக தெய்வம் கந்த கடவுள் நம்மளுக்கு ஓடி வந்து துணை செய்வார். ஏன்னா என்னை எடுத்துக்குங்க, எனக்கு எல்லாம் செய்து கொடுத்தாரு. ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தினால நான் முருகப்பெருமானை அவ்வளவா வழிபடுறதில்ல, கும்பிடுவேன், அவ்வளோதான். அவர் என்னுடைய மௌன விரதம் கலைஞ்சதுனால நான் அவரை இது பண்ணிட்டேன். மௌன விரதம் இருக்கிறதில்ல, விரதமும் இருக்கிறதில்ல. முருகர் கும்பிடுவேன், அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா கிட்ட அடிக்ட் ஆகிட்டேன். முருகர்கிட்டயே இருந்தேன்னா முருகரை விட்டுட்டு அப்பா அம்மா கிட்டே போயிட்டேன். காமாட்சின்னா காமாட்சிட்டின்னு போய் எங்கள் அப்பா கிட்டே ஏகாம்பரங்கிட்ட விட்டுட்டா. ஏகாம்பரம் என்ன அப்படி என்னை ஒரு குறையும் இல்லாமல் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாரு. அந்த முருகன் தான் ஏகாம்பரம்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் திரும்பி ஏகாம்பரம் என்ன பண்ணிட்டாரு, நீ பாடுமா முருகரை அப்படின்னாரு. என்னங்க நீங்கள் வேறு, நான் தான் அங்கேருந்து இங்கே வந்தேனே, அவர் மேலே நான் கோபமாகறேனே அப்படின்னே. அப்புறம்தான் என்னை தெளிய வச்சு இதெல்லாம் இருக்குது, நீ போய் பாரு, திருப்புகழ் பாடுனார். திருப்புகழ் பாடினதுக்கப்புறம் எனக்கு அவருக்கும் வாய்க்கா தகராறு. என்னை திருப்புகழ் பாடுன்றாரு. திருப்புகழ்னு ஒன்று இருக்குதா எனக்கு தெரியாது. அதெல்லாம் தேவாரம் திருவாசகம் தான் தெரியும். குழந்தையிலேருந்து எனக்கு தேவாரம் திருவாசகம் தான் தெரியுமே கண்டி. திருப்புகழ்னா அதை முத்தை தருபத்தி திருநகை தண்டை அடி வேண்டை இதெல்லாம் தான் திருப்புகழ், அவ்வளோதான் அப்படின்ட்டு தான் எனக்கு தெரியுமே கண்டி. அருணகிரிநாதருடைய வரலாறு தெரியும், ஆனால் திருப்புகழ் இவ்வளோ பாடல் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் போய் வாங்கின்னு வந்து பாட ஆரம்பித்த பிறகு என் கண்ணில் ஒன்று ஒன்றா எட்டுன்னு வந்து இந்த சிற்றறிவுக்கும் என்னை எட்ட வச்சு ஆதிசங்கரருக்கு அருள் பாலித்ததை எனக்கு சொல்லி, அவர் போய் முருகரை அப்பனை பாடின வாயால் இந்த சுப்பனை பாட மாட்டேன்னு வந்துட்டார். மறுநாள் அவரை வரவழைச்சி நான் தான் அது நீ பாரு அப்படின்னு சொன்னவொடனே எனக்கும் விளங்க வச்சு எனக்கும் அப்போ தான் சுளீர்னு உடச்சிது. சரி நம்ம அவர் சொன்னபடி திருப்புகழை பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ் பாட போன போது, முருகா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு திருப்புகழே தெரியாது, நான் எப்படி பாடுவேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னுட்டு என் வாயில் ஒரு வார்த்தை கூட நுழையில முருகா அப்படின்னுட்டு இது பண்ணேன். அருணகிரிநாதரையே பாட வச்சேன். நீ என்ன தூசு எனக்கு பாடுனார். பாட ஆரம்பித்தேன். ஏதோ நான் பாடலை, அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன குழந்தை மழையில் தக்கா புக்கான்னு பேசுனா அது நம்ம தாய் தாப்பன் அப்படி கொஞ்சுவோம். அந்த மாதிரி ஏதோ நான் வளர்றத என் முருகப்பெருமான் கருணை கூர்ந்து எனக்கு அருள் பாலிக்கிறார். மென்மேலும் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்க சொல்லி இதெல்லாம் கொடுக்குறார். ஆகையினால் இதெல்லாம் பாடுங்க, படிங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் அருளக்கூடியவன் கந்தக்கடவுள்.
திருச்சிற்றம்பலம். இதுக்கான சந்தம் தனன் பழனி தல திருப்புகழ் திமிர உததி அருணகிரிநாதர் அருளிச் செய்தது. அங்கஹீனம் அற்ற குழந்தை பெற. அதாவது அங்கஹீனம்னா குழந்தை, குறைபாடு உள்ள குழந்தை. அதாவது கால் சரியில்லை, கை சரியில்லை, வாய் சரியில்லை, மூக்கு சரியில்லை, இல்லை ஏதாவது உறுப்பு கோளாறுகள், அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அங்கஹீனமற்ற குழந்தை பிறக்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு. இதுக்கான சந்தம் தனன 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 தனதானா திமிர உததி அனயனர சனன மதனில் விடுவாயல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொலவும் வரவேணும் சமர முகவில் அசுரா தமது தலைகளுருள மிகவேனில் சலதி அலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமரவனையில் இனிது துயிலும் விழிகள் நலினம் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி விரவு அமரர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். திமிர உததி அணையர சனன மதனில் விடுவாயல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொலவும் வரவேணும் சமரமுகவேல் அசுரா தமது தலைகளுருள மிகவேனில் சலதி அலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே மரவணையின் இனிது துயிலும் விழிகள் நலினம் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி விரவு அமரர் பெருமாளே பழனி விரவு அமரர் பெருமாளே திமிர உததி அணையர சனன மதனில் விடுவாயல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொலவும் வரவேணும் சமரமுகவேல் அசுரா தமது தலைகளுருள மிகவேனில் சலதி அலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமரவனையில் இனிது துயிலும் விழிகள் நலினன் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி விரவு அமரர் பெருமாளே விரவு அமரர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.